பாட்காஸ்ட் டேர்டெவில் பார்ன் அகெயின் எபிசோட் 1 and 2 டிஸ்கஷன். நான் காசி கூட பிரீத்தன் இருக்காரு. பிரீத்தன், நீங்க பாத்துட்டீங்களா அந்த எபிசோட்ஸ்லாம்? காசி பார்த்து விட்டேன். டேர்டெவில் பார்ன் அகைன் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சீரீஸ் சொல்லலாம். டிஸ்னி கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களை அவங்க எப்பவுமே பண்ணல கொண்டாந்து தனதா மார்வல் சைடில். ஸோ டிஸ்னி மார்வல் கொலாபரேஷன்ல ஒரு நல்ல விஷயத்துல இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். ஸோ அது வந்ததுனால தான் இந்த வெப் சீரிஸ் ஹாட் ஸ்டார்னு சொல்ல முடியாது, டிஸ்னி பிளஸ் தான் சொல்லணும். ஆக்சுவலி கான்ட்ரவர்சி நிறைய இருக்கும், ஏன்னா இந்தியாவில் தானே அது இல்லை, ஜியோ ஹாட் ஸ்டார் அது இதுன்னு ஒரு கன்ஃபியூஷன். பட் டிஸ்னி பிளஸ் வந்து நல்ல ஆப்ஷன், அதனால வெப் சீரிஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குது. நிறைய கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஸோ அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல டேர் டெவில் செம்ம சக்சஸ், சக்கப்போடு போட்டுச்சு. ஆனா ஆக்சுவலி நான் அதை வாட்ச் பண்ணல, இப்பதான் ரீவாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு சர்ப்ரைஸ் நம்ம மார்வல் கிட்ட இருந்து டேர் டெவில் பார்ன் அகைன். நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா ஒரு பயங்கரமான ஆக்ஷனோட ஓப்பனிங் இருக்கும் அப்பெல்லாம் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலி. பட் சட்டிலான ஓப்பனிங் காசி. நானும் நீங்க சொன்ன மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்ல மார்வலுக்கு ஒரு குவாலிட்டியான ஷோன்னு பாத்தீங்கன்னா டேர்டெவில்ல சொல்லுவாங்க. டாப்ல இப்பவும் டேர்டெவில் தான் இருக்கு, குவாலிட்டியான ஷோனா. அந்த ஸ்டாண்டர்ட அப்படியே இப்போ எம்சியூல எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதை வந்து நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த குவாலிட்டி குறையாம, நெட்ஃபிளிக்ஸோட குவாலிட்டி குறையாம மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா காசி. பட் ஆனா சட்டில் இன்ட்ரோ தான் நான் சொல்றேன். ஒரு வெல் ஆக்ஷன் பேக்டான இன்ட்ரோன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஸ்லோவா தான். இது ஓகே, நீங்க சொல்றது புரியுது. ஆனா அந்த வைபே அப்படிதான் இருக்கும். இப்போ நெட்ஃபிளிக்ஸ் ஷோ டேர்டெவில் பாத்தீங்கன்னாலே இந்த மாதிரி தான் வைப் இருக்கும், கிரவுண்டடா இருக்கும். பெருசா எதுவும் பில்டப்லாம் கொடுக்காம கிரவுண்டடா தான் இருக்கு. பட் ஓகே, இன்னும் அடுத்த எபிசோட்ஸ்ல ஆக்ஷன் இருக்கான்னு தெரியல. நெட்ஃபிளிக்ஸ்ல ஆக்ஷனுக்கு வந்து ஆனா பஞ்சமும் கிடையாது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு. ஆமா, ஆக்ஷனுக்கு பஞ்சம் இருக்காது. அதே மாதிரி வந்து கிரவுண்டடா இருக்கும். ஆக்ஷன் வந்து ரொம்ப எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. பெருசா கேமரா எஃபெக்ட்ஸ். கரெக்ட். ஆமா, ரொம்ப ஸ்டைலிஷ்டா இருக்காது. ஆக்ஷன் ஒரு கிரவுண்டட் லெவல்லயே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அந்த ஐகானிக் ஹால்வே ஃபைட் சீன்ஸ்லாம். சரி, ஓகே பிரீதன், நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாமா? எபிசோட் 1 ரிவ்யூ. யா, இட்ஸ் an open opinion. ஓகே. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பயங்கரமா நான் எதிர்பார்த்த அந்த ஓப்பனிங் வந்து கொடுத்திருந்தாங்க. பட் நான் சொன்ன மாதிரி சட்டிலா ஓபன் பண்றாங்க. நார்மலா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்ல இருந்து குடிச்சிட்டு வர்ற மாதிரி கேஷுவலா வெளியே வந்தாங்க. பார்த்த உடனே அவர் ஃப்ரெண்டை போட்டு தள்ளிடுறாங்க. சோ அது ஷாக்கா தான் இருந்தது. அது ஏன் ஷாக்கா இருக்குன்னு நான் சொல்றேன்னா, இப்போ நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல இது பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப க்ளோஸ். இந்த ஃப்ரெண்டோட கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் வந்து டேர்டெவிலோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமா, இப்போ ஸ்பைடர்மேன் ஆமா, ஸ்பைடர்மேன் ஹெட் மாதிரி அந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் சீன்லயே போட்டு தள்ளிட்டாங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன கான்செப்ட் வச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. மார்வல் அங்கதான் ஏதோ ஒரு நியூ பிளே பண்றாங்க. அதே மாதிரி பாருங்க, கூட இந்த கேரன் அந்த பொண்ணையும் அப்படியே பேசி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், அந்த டீமே உடஞ்சிருச்சு பாத்தீங்களா? ஆமா, அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்த டீமே அப்படியே இப்போ புது டீம் ஆக்கிட்டாங்க. வேற யாருமே இல்ல. லைவ் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படியே, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ரீபூட் மாதிரி ஃபீல் கொடுக்குறாங்க. ஆமா, புது டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க நீ சொல்ற மாதிரி. இன்னொன்னு என்னன்னா, புல்சையோட இன்ட்ரோடக்ஷனும் ரொம்ப கிரவுண்டடா. எதுக்கு அப்படி பண்ணானே தெரியல. திடீர்னு ஒண்ணு எதுக்கு வந்து அந்த டேர்டெவிலோட பெஸ்ட் ஃப்ரெண்டை எதுக்கு வந்து காலி பண்ணாங்க, யார் அந்த ஜாப் பண்ண சொன்னாங்க, இல்ல என்ன மேட்டர்னு அது தெரியல நம்மளுக்கு, இன்னும் ரிவீல் ஆகல. இல்ல காசி, கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் ரிவீல் ஆகலன்னு சொன்னாலுமே இங்க ஒரு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் அந்த நம்ம எபிசோடு 1 முடியும் போதே தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு இல்லையா, மேயர் ஆக போறோம். அந்த சர்ப்ரைஸ் கிங்பின் கம்பேக் கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த வெனஸா மீட்டிங் அப்போ டக்குன்னு சட்டிலா ஒரு இன்ட்ரோ நம்ம கிங்பின்க்கு. அந்த பில்டப் வந்து நல்லா இருந்தது. அந்த கிங்பிங் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் சூட்ல சுத்திட்டு இருப்பாரு. ஒயிட் கலர்ல பிளாக் கலர் சூட்ல அந்த மாதிரி சுத்திட்டு இருப்பாரு. இதுல ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல வந்து அந்த ட்ரெஸ் செலக்ஷன் கரெக்டா இருந்தது. அவர் வந்து கலர் எல்லாம் போட மாட்டாரு. அவரோட வார்டோல பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த கோட்டோட கலர் எல்லாம் ஒயிட், கிரே, பிளாக் அவ்வளவுதான் இருக்கும். கண்டிப்பா. சோ அந்த சீன் நல்லா அமைச்சிருப்பாங்க காசி. நீங்க பாத்தீங்கன்னா டேர்டெவில் ஷாட் காட்டும் போதுமே அந்த வேர்ட்ரோப்ல இந்த பிளாக், ஒயிட், கிரே காட்டியிருப்பாங்க. நம்ம கிங்பின்க்குமே அதே மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த 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 புல்சை வந்து அந்த ஃப்ரெண்ட போட்டு தள்ளிட்டு கேரனை மட்டும் ஏன் வந்து விட்டுட்டு போயிட்டாருன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா பின்னாடி வர எல்லாரையும் காலி பண்ணுவாரு, கேரனை மட்டும் எதுவுமே பண்ண மாட்டாரு. ஒரு பிசர் கூட படாது அவங்க. கண்டிப்பா. சோ இதனால எனக்கு என்னன்னா, இப்போ அந்த பாயிண்ட்ல நடந்த சம்பவம் வந்து இப்போ கிங்பின் கூட தொடர்பு இருக்கிற மாதிரி தான் ஃபீல் கொடுக்குது. ஏன்னா அவரு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து அவர் பேசுற விதங்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விஜிலாண்டிக்கு மேல கோபமா இருக்காரு. ஆமா. சோ டேர்டெவில வெளியே எடுத்துட்டு வரணும்னா ஒரு ஃப்ரெண்ட கொல்லணும்ன்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. எனக்கு என்னமோ பிளே பண்றாங்களா? ஏன்னா இவர் வந்து இனிமே இறங்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு ஆக்ஷன்ல. சோ கிங்பின் ஆக்ஷன்ல இறங்க மாட்டாரு. இனிமே அவர் நல்லவர்ன்ற ஒரு மாதிரி மேயருக்குள்ளதான் போறாரு. மேயர்னு
மேயர்ல வர வின் ஆயிட்டாரு, ஆக்சுவலி மேயர் ஆயிட்டாரு. ஓகே. ஸோ எனக்கு என்ன அந்த தோணுதுன்னா சொல்லுங்க. ஃபோர் ஷேடோ பார்த்துருப்பீங்க. நம்ம அப்படியே கூல் ப்ளூல அப்படியே கிங் பின் வந்து சாஃப்ட் ஆயிட்ட மாதிரியும், டேர் டெவில் ஒரு ரெட் கலர்ல கோவமா பாக்குற மாதிரியும் ஒரு இது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஃபோர் ஷேடோ. இது வந்து எப்படி கிங்பின் வந்து கிங் பின் சாப்பிடும் போது சொல்லுங்க. கூட பாருங்க, அவர் இன்ட்ரோல வந்து தலைகீழ காட்டியிருப்பாங்க, அவர் தலைகீழ மாறிட்டாருன்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஃபோர் ஷேடோ இருக்கும். ஆமா, ஒரு மாதிரி ஒயிட் தீமே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அவர் போடுற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், சாப்பிடுற சாப்பாடா இருக்கட்டும், எல்லாமே ஒயிட் அண்ட் ஒயிட்டாவே அந்த லொகேஷனே ஒரு மாதிரி ஒயிட் கலராவே காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை நல்லவரா மாறிட்டாருன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டைட்டில் நீங்க கவனிச்சீங்களா? அந்த டேர் டெவிலோட ஸ்டார்டிங், அதான் இன்ட்ரோ டைட்டில் பாத்தீங்கன்னா அது வந்து அப்படியே நெட்ஃபிளிக்ஸ்லயும் அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு காமான மியூசிக் அந்த மாதிரி போட்டு அந்த ஆஸ்தெட்டிக் வந்து அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க அந்த டைட்டில். அதுவும் நல்லா இருந்தது. இப்போ நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு இதை பாக்குறவங்களுக்கு அது தெரியும், அது இந்த மாதிரி தான் அந்த டைட்டிலும் இருக்கும். எனக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த நெட்ஃபிளிக்ஸ் ஷோட வைபை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க இந்த சீரீஸ்ல, பார்ன் அகைன்ல. ஆமா காசி, கண்டிப்பா நீங்க சொன்னது. ஏன்னா அது சக்சஸ் ஆச்சுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? சோ அந்த சக்சஸ் ஆன ஃபார்முலாவை அப்படியே கொண்டு வர்றதுல எந்த மிஸ்டேக்கும் கிடையாதுன்றதுனால மார்வல் அதை யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. சோ இந்த இன்னொரு மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரெக்ட் தான், ஃபார்முலா அவங்க யூஸ் பண்றது கரெக்டா ஒரு சக்சஸுக்கான இது. பட் இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெல் ஃபோக்கஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுது மார்வல் இந்த டைம்ல. கரெக்டா அந்த கேரக்டரை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த கேரக்டரை, அந்த மாதிரி இப்போ மாட்மட்டாக்கா வரும்போது டேர் டெவில் இந்த டிஃபரன்ஸ் அது எல்லாமே பக்காவா இருக்கும். இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டியில வந்து எந்த குறையுமே சொல்ல முடியல. ஏன்னா பேஸ் 4ல வந்த சீரிஸ் உங்களுக்கு தெரியும், ஹாக்கையா இருக்கட்டும், இந்த ஹாக்கை சீரிஸா இருக்கட்டும், எக்கோவா இருக்கட்டும், இல்ல ஷீ ஹல்கா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து குவாலிட்டி கம்மியா தான் இருந்தது. பெருசா இதுவும் இல்ல. மூன் நைட்டை தவிர எல்லாமே குவாலிட்டி கம்மியா இருந்துச்சு, காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாங்க. மூன் நைட்டே வந்து நம்ம ஜென்ரலா பார்க்கும்போது தெரியுது, ஓகே புதுசா ட்ரை பண்ணிடுறாங்க. ஆனா நீங்க நல்லா டீடைலா பாத்தீங்கன்னா அதுலயும் கிராஃபிக், அந்த மூன் நைட்டோட ஃபைட் சீன்லாம் ஓகே, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது வந்து இன்னும் பிசிறு தட்டி இருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி கேமோட கிராஃபிக் மாதிரி இருக்கும் அந்த கிராஃபிக்ஸ் பாத்தீங்க. அந்த ரிவ்யூ இருந்துச்சு மூன் நைட்லயும். பட் ஓகே, டேர் டெவிலுக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கம்மி தான் காசி. மத்த அந்த சீரிஸோட இதுல சிஜி ஒரு கம்மி, கிரவுண்டடான ஒரு டைரக்ஷன் இருக்கணும் இதுல. சோ சூட்ஸும் பாத்தீங்கன்னா பெருசா சிஜி கிடையாதுன்ற மாதிரி தான் பிராக்டிகல் எஃபெக்ட்டோட புல் பண்ணிருக்காங்க. இந்த மூன் நைட் வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சீரிஸ் தான். மூன் நைட்டாவே இருந்தாலும் ஓவராலா நல்ல சீரிஸ் தான். இதை விட அந்த ஷியல்கா இருக்கட்டும், இந்த எக்கோ அந்த சீரிஸை விட கொஞ்சம் நல்ல சீரிஸ் தான், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ இது ஃபர்ஸ்ட் நம்ம 2 எபிசோட வச்சு முடிவு பண்ண முடியாது, மார்வலை நம்ப முடியல. சோ நம்ம இன்னும் ஃபர்தரா பார்க்கும்போது தான் அடுத்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும், இல்ல நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி. பட் இந்த 2 எபிசோடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செகண்ட் எபிசோட்ல எல்லாம் பயங்கரமா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ண நல்லா ஒரு கோர்ட் ரூட் டிராமாக்குள்ள போறது நல்லா இருக்கு. சோ ஒரு அதெல்லாம் ஓகே, நம்ம இது பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து ஃபுல்லா முடிச்சுட்டு செகண்ட்ல போயிடலாம், கண்டினியூவேஷன் பண்ணிக்கலாம். ஆமா காசி, அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் அதான் நம்ம சொன்ன மாதிரி தான், ரொம்ப சிம்பிளான அதான். அதுல நம்ம பெருசா அவங்க எதுவுமே ஸ்டோரிக்குள்ள பெருசா ஒன்றும் போல, மேயர் ஆகணும்ன்றத புஷ் பண்ணாங்க, வெனஸா என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஓவராலா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு காசி ஃபர்ஸ்ட் எபிசோடு இன்ட்ரடக்ஷன். நீங்க அந்த டீடைல் காமிச்சீங்கன்னா கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு. என்னன்னா இப்போ அந்த டைட்டிலே எடுத்துருவாங்களே, டேர் டெவில் பார்ன் அகைன், என்ன நினைக்கிறீங்க இந்த டைட்டிலை பத்தி? இப்போ டைட்டில பத்தி பாத்தீங்கன்னா காசி, மார்வல் வெப் சீரிஸ்ல ஒரு புது பார்ன் அகைன் அப்படின்ற மாதிரி டேர் டெவிலை யூஸ் பண்ணிக்கலாம்னு பாக்குறாங்க. சோ அதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க எடுத்துட்டு வராங்க. ஓகே, நான் கவனிச்ச வரைக்கும் என்னன்னா, இப்போ நான் கவனிச்ச வரைக்கும் என்னன்னா, இப்போ பார்ன் அகைன் அந்த டைட்டில் இருக்கு, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அது வந்து கிறிஸ்டியன் டேர்ம். அது கிறிஸ்டியன்ல வந்து அந்த இது பண்ணுவாங்கல்ல, அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு மறுபடியும் வெளியே வராங்கல்ல, அது பேர் வந்து ஞானஸ்தானமா. அந்த பண்ணும்போது அதுக்கப்புறம் கூப்பிடுற கிறிஸ்டியன்ஸ் வந்து பார்ன் அகைன் கூப்பிடுவாங்க. அதாவது வந்து மறுபடியும் நீங்க வந்து பிறந்திருக்கீங்கன்ற மாதிரி கணக்கு. அது ஓகே. அந்த டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்துஸ்ல கூட இந்த நம்ம கொஞ்சம் மெத்தட்ல இருக்கு, இந்த மாதிரி பூணூல் போடுறது மெத்தட்லாம் இருக்கு. ஆமா, அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்துஸ்ல இல்ல, அது கிறிஸ்டியன் டேர்ம் தான். அந்த கிறிஸ்டியன்ல அந்த ப்ராசஸ்க்கு பேரே அதுதான். அந்த ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஒரு கிறிஸ்டியன் வராங்கன்னா அவங்களை வந்து பார்ன் அகைன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டைட்டில் வந்து இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, இப்போ டேர் டெவில் வந்து உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து நான் எதுவுமே இருக்க மாட்டேன் டேர் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த சீசன் ஃபுல்லா எப்படி போக போகுதுன்னா, இந்த டைட்டில் வச்சு பார்க்கும்போது இப்போ மறுபடியும் ஒரு டேர் டெவிலா எப்படி மாறுறாரு, பார்ன் அகைனா எப்படி மாறுறாரு அப்படின்ற ஒரு கணக்குல இந்த டைட்டில் வச்சிருக்காங்கன்னு தோணுது. சோ டேர் டெவிலா கண்டிப்பா அவர் மாற வேண்டிய ஒரு கட்டம் வரப்போகுது காட்சி. கரெக்ட், அதுக்காக கூட இருக்கலாம். நீங்க
அந்த கேரக்டரே மறுபடியும் ஒரு புதுசா மாறுற மாதிரி ஒரு இதுவா இருக்கும்னு அவரை நினைக்கிறேன், பொறுத்தவரைக்கும் ஒரு பாத்தீங்கன்னா ஐடியாவா. ஒரு விஜிலாண்டியா இருந்து பெருசா சாதிக்க முடியாது, நம்ம வந்து சிஸ்டம் படி போனோம் அப்படின்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்காரு இப்போ. சோ நீங்க அவர் சொல்ற டேர் விஷயம் விட்டுட்டு அந்த டேர் டெவிலா லாயர் வேலையை பார்த்துட்டு போய். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி கூட இருக்கும் காசி. ஏன்னா டேர் டேவில் எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியும். அவரு வந்து கோவம்னா எல்லாரையும் பொழந்து கட்டிட்டு இந்த மாதிரி கேரக்டர் அது. இந்த மாதிரி தான் போய் வந்து ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு அந்த புல்சையே பாத்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டையே போட்டு தள்ள அவரை வந்து வெறும் தள்ளி விட்டுருப்பாரு. ஆனா அவருக்கு தெரியும் எல்லையை மீறுறோம். ஏன்னா டேர் டேவிலோட பாலிசி வந்து நோக்கியல் பாலிசி தான் வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஆமா. சோ அவரே கொலை பண்ற அளவுக்கு போயிருப்பாருன்னா அந்த நம்ம யோசிக்கணும் கண்டிப்பா. வந்து அவருக்கே புரிய தட்டி இருக்கும், நம்மளே வந்து இந்த அளவு போயிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம இனிமே டேர் டேவிலா இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு அவரே டிசைட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. ஏன்னா ஒரு போட்டு தள்ளுற அளவுக்கு வந்து அவரோட இது இல்ல, அவரோட பாலிசி இல்லைன்னு சொல்லலாம். அவர் அப்படி பண்ற ஆளே இல்ல. அந்த அளவுக்கு நம்மள புஷ் பண்ணுதுன்னா நம்மளுக்கு இது தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவரே போயிட்டு இருப்பாரு, டேர் டேவில் இருக்க தகுதி இல்ல அப்படி. ஆமா காசி, இந்த இடத்துல கரெக்டான பாயிண்ட், அதுதான் வேல்யூ. ஸோ நம்ம பார்க்கணும்னா அந்த எப்படி சொல்றதுன்னா மென்டலி அவர் எந்த மாதிரியான நிலைமையில இருக்காரு அப்படின்றத காட்டுறாங்க நமக்கு தெளிவா அந்த இடத்துல. ஆமா, ஒரு அந்த மேட் மருண்டா கூட அந்த எப்படி நினைக்கிறாரு, மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்றத அதை நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அது நல்லா இருந்து கண்டிப்பா காசி. அதுக்கப்புறம் கதை வந்து அப்படியே ஒரு வருஷம் கேப் இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புல்சையோட சூட் வரல பாருங்க, சாதாரணமா வேற ஒரு ட்ரெஸ்ல வராரு, அதுதான் ஹைலைட் நம்மளுக்கு. சோ இன்னும் சூட்லாம் இருக்கு அவருக்கு. ஆமா, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வரப்போற எபிசோட்ல காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து இன்ட்ரோ பண்ணிட்டு, ஏன்னா ஒரு ஐகானிக் ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த ரவுண்ட் போட்டு ஒரு மாதிரி சர்க்கிள் பயங்கரமா இருக்கும். ஆமா, ஓரளவுக்கு பார்க்க வந்து டெட் ஷாட் ஷூட் மாதிரி இருக்கும். டிசில டெட் ஷாட் இருக்காருல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ஷூட் இருக்கும். கண்டிப்பா. இப்ப ஏன் அவருக்கு சூட் இப்போ கொடுக்கலன்னா, ஒருவேளை ஃபியூச்சர்ல இப்படியும் டேர் டேவிலுக்கும் புது சூட் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் போது இவருக்கும் கொடுப்பாங்க, புதுசாய்க்கும் சேர்த்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பா இருக்கலாம். இதுவே நல்ல சூட்டா தான் இருந்துச்சு டேர் டேவில பொறுத்த வரைக்கும். ஆமா, இப்போ ஃபியூச்சர்ல கொடுக்குற சூட் வந்து அப்கிரேடா டவுன் கிரேடான்னு பார்த்தாதான் தெரியும். ஏன்னா சிஎல்ல வர சூட் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகல. பர்சனலி பெருசா எதுவும் பிடிக்கல. இந்த சூட்டே நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பா காசி, அது ஒரு கோல்டன் ஒரு கலர், அது அயன்மேனோட ரெப்ளிகா மாதிரி இருக்கு. அது அயன்மேனுக்கு தான் நல்லா இருக்கும் அந்த கலரிங் பேட்டர்ன். இவருக்கு அந்த இந்த சூட்டுக்கு இந்த டிசைன் செட் ஆகல. ஆமா, அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கதை வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அந்த கோர்ட் ரூம்ல இந்த புல்சேக்கு வந்து அந்த பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குற மாதிரி போகும். 11 பேரை வந்து போட்டு தள்ளிருக்காரு அந்த இன்சிடென்ட்லன்னு சொல்லுவாங்க. ஆமா காசி. அதையே வந்து காமாவே ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டையே போட்டு தள்ளி இருந்தாலும் அவர் காமாவே ஹேண்டில் பண்ணிருப்பாரு. ஆனா தண்டனை வந்து அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த தண்டனையும் வாங்கி கொடுத்திருப்பாரு. அதனாலதான் என்ன நினைக்கிறேன்னா, சரி ஓகே, நம்ம வந்து ஒரு லாயரா இருந்து இவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் போது எதுக்கு டேர் டேவிலா நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே லாயராவே கண்டினியூ பண்றாரு அந்த சீரீஸ்ல. அதுவும் நல்லா தான் இருக்கு. அது ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு வேல்யூ கொடுக்குது நம்மளுக்கு. ஹியூமனிட்டி அப்படின்னு ஒரு நார்மலா இப்ப விஜிலாண்டி சூப்பர் ஹீரோஸ் இவங்க எல்லாம் மத்தியில நம்ம நார்மல் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காலும் சில விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளா சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிங்பினை போய் சாதாரணமா மீட் பண்ணிட்டு வராரு டேர் டேவில். 2 பேருமே நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான எதிரி. ஆனா இப்போ எம்சியூல பொறுத்த வரைக்கும் நார்மலா போய் மீட் பண்ணிட்டு வராரு. மீட் பண்ணிட்டு சாப்பிட்டு எல்லாம் வர்றாங்க. கூட சாப்பிட்டது இல்லாம மிரட்டிருப்பாரு. ஆக்சுவலி அந்த சீக்வென்ஸ் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஓப்பனா ஒரு சேலஞ்ச் கொடுத்திருப்பாரு. யாருன்னா டேர் டேவில் வந்து கிங்பின் சொல்லியிருப்பாரு, நம்ம 2 பேரும் யாருன்னு நம்மளுக்கு தெரியும், நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கோம், நீ வந்து எல்லையை மீறினா நான் வந்து நிப்பேன் முன்னாடி. அந்த விஷயம் நீங்க பாக்கணும். அப்ப டேர் டேவிலா அவர் மாற போறன்றதை இங்கேயே சொல்றாரு. பட் எப்போன்றதுதான் தெரியல நம்மளுக்கு. அந்த சீனை பார்க்கும்போது அந்த மீம் தான் ஞாபகம் வருது. அந்த கவுண்டமணி செந்தில் மீம் வரல, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு, அந்த சீன் தான் ஞாபகம் வருது. நம்ம 2 பேர் யாருன்னு ஊருக்கே தெரியும். அது பார்க்கும்போது அப்படியேதான் இருக்கு அந்த சீன். கண்டிப்பா அந்த மாதிரிதான் ஒரு பண்ணோட லைட்டா. கிங்பின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீரியஸ் மோட்லயே பேச மாட்டாரு, நார்மலா கேஷுவலா பேசுறாரு. அதுவே இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பேசுறாரு. பட் ஆனா அவர் மைண்டுக்குள்ள ஓடுறதுல வேற, அதுதான் அங்க மேட்டர். அவர் கிங்பினை பார்க்கும்போது அந்த எனர்ஜி கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா எக்கோ வந்து அவர் வளர்த்த பொண்ணு மாதிரி வளர்த்திருக்காரு. அதுவே வந்து கொஞ்சம் துரோகம் பண்ணிட்டு போனதுனால கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி ஃபயர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற கிங்பினை விட இதுல கொஞ்சம் ஃபயர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் ஆனா இது பெட்டர் வெர்ஷனா எனக்கு தெரியுது. இவர் வந்து பெரிய ஒரு இடத்துக்கு போய் பயங்கரமான ஒரு சம்பவம் பண்றதுக்கு ரெடியா வர்றாரு. அதுதான் என்ன பொறுத்த வரைக்குமே. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கிங்பின் கிரவுண்ட்ல இறங்கி சண்டை போடுறதுனால அவரு பெரிய ஆள் கிடையாது. உண்மையா சொல்லணும்னா அவர் மேல போயிட்டே இருப்பாரு. நம்ம காமிக்ஸ்ல பாத்துருப்போம், அனிமேஷன் சீரீஸ்ல தான். சோ அந்த மாதிரி இவர் போக்கஸ்டா இருக்கிறது வந்து எனக்கு என்னன்னா, ஃபியூச்சர்ல நம்மள யாருமே அசைக்க கூடாது, அதே சமயம் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறாரு. சோ இது ஒரு நல்ல இதுதான். பாத்தீங்கன்னா இப்போ
கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட்ல தண்டர்போல்ட் ராஸ் எப்படி பிரசிடென்ட் ஆனாரோ அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் இதை நான். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அது 2 கேரக்டரும் பவரை நோக்கி நகர்றாங்க. அதாவது அபிஷியலா ஆமா கேங்ஸ்டரா ஒரு தப்பு பண்ணும்போது அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கும். இதுவே வந்து பவர்ல இருந்து தப்பு பண்ணும்போது அதுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கும். கண்டிப்பா நீங்க அதை தப்புன்னு சொல்ல முடியாது, அதை நியாயப்படுத்த முடியுது இல்லையா? சோ விஜிலாண்டியா வேணாம், நம்மளுக்கு அவங்களால ஆபத்து ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் எடுத்துட்டு போறாங்க பாருங்க. சோ மக்களே ஆப்போசிட்டா திருப்ப முடியுது இல்ல உங்களால. இப்போ ஐகானிக்கான சீக்வன்ஸ் பாருங்க, கிங் பின் வந்து எப்படி ஃபேமஸ் சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. செகண்ட் எபிசோட்லாம் பயங்கரமா இருந்துச்சு எனக்கு, என்னடா இது நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அடிக்கடி இதை பாத்தீங்கன்னா இந்த பிபி ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஐடியாலஜி நல்லா இருக்கு, ஒரு ஜேர்னல் அடிக்கடி காட்டுறாங்க, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு நம்ம பாக்குறதுக்கு. கிங்பினை வந்து அந்த மேயரா காட்டுற சீன், அந்த ஒப்பீனியன் கேட்கறதெல்லாம் அந்த ஸ்டுடியோஸ் தான் காமிச்சிருக்கும். அந்த பிபி நியூஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும், கண்டிப்பா அது அவங்க ஒரு தான் cover பண்ணிருப்பாங்க. இல்ல அந்த மாதிரி அடிக்கடி காட்டுறது ஒரு டிஃபரெண்டா இருந்துச்சு அப்ரோச் இந்த சீரிஸ்ல. ஏன்னா நம்ம எனக்கு ஸ்பைடர்மேன்ல தான் இந்த மாதிரி பார்ப்போம் நம்ம அடிக்கடி, வேற எதுலயுமே பெருசா பார்க்க மாட்டோம். ஒரு நியூஸ் ஒரு சேனல் பத்தி நம்ம பாக்குறோம்னா ஸ்பைடர்மேன்ல வந்து ஃபேமஸா இருக்கும். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அதுலதான் ஜேம்சன் வந்து பார்த்திருப்போம். ஜான்சனா ஒரு பேரு, ஜே ட்ரிபிள் ஜே ஏதோ ஒரு வச்சுக்கலாம் அப்படி நம்ம. வச்சுக்கோ, நம்ம இல்ல ட்ரிபிள் ஜேன்னு வச்சுப்போம். ஓகே, சோ அவர் அந்த மாதிரி நம்ம எனக்கு தெரிஞ்சு இதுல நல்லா காமிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி எப்படி மக்கள்ல வந்து எல்ஸ் கிச்சன் எப்படி விசாரிக்கிறது, அடிக்கடி மேயரை பத்தி பேசுறது. சோ அதுல வந்து சில பாயிண்ட் வந்து அவங்க ரிவீல் பண்றாங்க, இதெல்லாம் நடக்க போகுதுன்ற மாதிரி ஃபோர்ஸ் ஷேடோ பண்ணிட்டே இருக்காங்க அடிக்கடி மூலியமா. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த கிங் பின்னுக்கும் அந்த வெனேசாக்கும் வந்து ஒரு கேப் இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல கொஞ்சம் கேப் டெவலப் ஆயிருக்கு கிங் பின்னுக்கும் அந்த ஒய்ஃப்க்கும். அது ரெண்டு பேருக்குமே வந்து எபிசோட்ல தெளிவா காட்டுறாங்க நம்மளுக்கு காசி. நம்ம இப்போ புது என்னன்னா டேர்டெவிலுக்கு புது ஆள் நம்ம செட் பண்ணிடலாம், புது ஜோடி ஆக்சுவலி இல்லையா? நம்ம புது ஜோடி அவங்க ஓகே கன்ஃபார்ம் ஆகல, பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா இல்ல இப்ப லவ் பண்றாங்க கிளியர் ஆயிடுச்சு நம்மளுக்கு, அதுல காட்டிருப்பாங்க. அவங்களதான் சைக்காலஜிக்கு ஒரு டாக்டரா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிங் பின் வெனஸாக்கு பாக்குறோம். ஒரு நல்லா இருக்கு இந்த மாதிரி சர்க்கிள்ல, ஒரு சர்க்கிள்குள்ள கதை நகர்றது. அதுவும் ஒரு அந்த கேரக்டர் எதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. அந்த சைக்காலஜிஸ்ட் கேரக்டர், அந்த லவ் இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், எதுக்கு வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா கிங் பின்னுக்கும் அவங்க தான் சைக்காலஜி பாக்குறாங்க, இப்போ டேர் டெவிலுக்கும் அவங்க தான் ஒரு எப்படி சொல்றது, ஆக்சுவலி சொல்லலாம். ஆமா தேவையில்லை, பட் இருந்தாலும் அது ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கலாம், அவ்வளவுதான். ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷனா இருக்காங்க அந்த கேரக்டர், இந்த சைக்காலஜிஸ்ட் கேரக்டர். இவங்கள வச்சு ஒரு முக்கியமான ஒரு சீக்வென்ஸ் அமைய போகுது. நீங்க சொன்ன மாதிரி கேரனை ஏன் புல்சை கொல்லல, கேரன் வந்து ஏன் உடனே திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு அப்போட லவ் பண்ணாம ஏன் வேற ஒரு லைஃபுக்கு போனாங்க, அதே மாதிரி இந்த கேரக்டர் எதுக்காக வரணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு காசி. கண்டிப்பா அப்போ இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா, இப்போ மார்வெல் பொறுத்த வரைக்கும் PG-13 மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் இருக்காது, வயலன்ஸ் அதிகமா இருக்காது. பயங்கரமா இருந்துச்சு காசி, பிளட் பாக்குறது சூப்பர் வாவ் அப்படின்னு. பிளட்டாவே இருக்கட்டும், ஆக்ஷனாவே இருக்கட்டும், அப்புறம் வேர்ட்ஸா கூட இருக்கட்டும், எஃப் வேர்ட்லாம் யூஸ் பண்றாங்க திடீர்னு. மார்வெல் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களான்னு பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா டெட்பூல்ல ஓகே அதுல எஃப் வேர்ட்லாம் யூஸ் பண்றாங்கன்னா ஓகே அது புரியுது. ஆனா சீரீஸ்லயே எஃப் வேர்ட் யூஸ் பண்ற அளவுக்கு மெச்சூரா ட்ரீட் பண்றாங்க இந்த முழுக்க. காரணம் என்னன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல இது நல்லா வந்தது மட்டும் இல்லாம டெட்பூலோட மார்வல் சக்சஸ், இந்த ரெண்டுமே ஓகே ஆர் ரேட்டட் இட்ஸ் நாட் எ டிஃபரண்ட் ஜேனர், அதுவும் நம்ம நார்மல் ஜேனர் தான் இப்போ அப்படின்ற மாதிரி யோசிக்காம ஓவராலா ஓகே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரே எபிசோட்ல கிங் பின் மேயர் ஆயிடுறாரு, ஒரே எபிசோட்ல எலெக்ஷன் நினைக்கிறாரு, மேயர் ஆயிடுறாரு. கண்டிப்பா அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா இருந்தது. கதை இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவர் தெளிவா இருக்காங்க, அவங்களோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு. மேயர் ஆகி அவர் என்ன பண்ண போறாரு, விஜிலாண்டி எல்லாம் போட்டு தள்ளணும்னு முடிவு பண்றாரு. சோ நம்ம பார்த்தோம் ஒரு கேரக்டர் தேவை, நம்ம நல்லா பார்த்திருப்போம். ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண போறாரு, அவர் ஹெல்ப் பண்ண போற நேரத்துல பார்த்தா அவர் போலீஸ்னு சொல்லவே இல்லை, பட் அவர் அடிச்சதுக்கு அப்புறமா போலீஸை கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி எடுத்து வந்துட்டாங்க. இல்ல நீங்க சொல்றது ஓகே தான், ஆனா அது வந்து எபிசோட் 2ல நடக்கிறது. நம்ம எபிசோட் 1 பேசிட்டு இருக்கோம், அதை முடிச்சுட்டு எபிசோட் 2ல போயிடலாம். ஆமா காசி, நம்ம இப்போ இல்ல மேயர் ஆயிட்டாருல, சோ அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா பாத்தீங்கன்னா அந்த சீக்வென்ஸ் தான் மெயினா உங்களுக்கு வருது. ஓகே எபிசோட் 2 ஸ்டார்டிங்ல நீங்க சொல்றீங்க, ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து அது முடிச்சதான் நல்லா இருந்தது. எபிசோட் 1 அந்த எண்ட் பண்ணது ஒரு மாதிரி, கிங் பின் வந்து அந்த சிட்டிக்கு நடுவுல ஒரு மாதிரி நின்னு பாக்குறது, டேர் டெவில் வந்து கீழே நின்னு அவரை பாக்குறது, அந்த சீன்லாம் நல்லா இருந்தது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ மிட்லயே சொல்லிட்டேன் காசி, அந்த ஃபோர் ஷேடோ அதுதான் நான் அழகா சொல்லியிருந்தேன். எப்படின்னா கிங் பின் வந்து கூல் அண்ட் ப்ளூ லைட்ல ஒரு ஃபேஸ போட்டு நல்ல ஒரு மாதிரியும், டேர் டெவில வந்து நம்ம எப்படி அந்த ரெட் ஃபேஸ்ல வந்து ஒரு கோவத்தோட பாக்க வச்சாங்க அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் ஒரு மிட் வீடியோலயும். சோ பயங்கரமா நல்லா இருந்தது. அந்த
எண்டிங் சூப்பரா இருந்தது பார்க்கும்போது. அந்த சிட்டி ஃபுல்லா நைட்ல ஒரு மாதிரி காமிச்சு கண்டிப்பா. அப்புறம் அந்த இல்ல இந்த எண்டிங் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி எப்படின்னா, இந்த ஜாக்குன் ஃபீனிக்ஸோட ஜோக்கர் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜோக்கர் முகமூடியை போட்டு போகும்போது ஒரு வைப் இருந்துச்சு. அந்த வைப் இதுல லைட்டா இருந்துச்சு. எனக்கு அந்த வைப் எதுவும் பெருசா கொடுக்கல. பட் எண்டிங் ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த பாட்டு ஒரு அவுட்ரோ சாங் ஒன்னு போட்டாங்க தெரியுமா, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு மாதிரி ஒரு பெரிய ஆள் கிட்ட வச்சுக்காதன்ற மாதிரி ஒரு சாங், அது அந்த கான்செப்டா இருக்கிற மாதிரி ஒரு சாங், அது நல்லா இருந்தது. கிங் பின்னுக்கே போட்ட மாதிரி இருக்கும் அந்த சாங் பார்க்கும்போது. டேர் டேவில் வந்து கிங் பின்னை ஃபேஸ் பண்ண போறாருன்ற மாதிரி சாங் இருக்கும். அதுவும் நல்ல சாய்ஸ் தான். கண்டிப்பா அப்படியே வந்து எபிசோட் 2ல வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே வந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. கிங் பின் வந்து இப்போ பனிஷரு, ஸ்பைடர்மேன், டேர் டேவில் இவங்கெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இவங்கள கிட்ட இருந்து இவங்களெல்லாம் வச்சு ஒன்னும் யூஸ் இல்ல, இவங்க வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தெரியும் ஆனா பெருசா யூஸ் இல்ல, நான் வந்து பாத்துக்கிறேன் இந்த சிட்டியை, நானே போதுன்ற மாதிரி. தமிழ் டப்பிங்ல ஒரு தரமான டைலாக் இருந்துச்சு காசி. எப்படின்னா, சிலந்தி வலை பின்றவங்களால அப்படின்ற மாதிரி ஸ்பைடர்மேனை சூப்பரா சொல்லியிருப்பாரு. அது செம்மையா இருந்துச்சு. அது இங்கிலீஷ்லயும் அப்படிதான் சொல்லியிருப்பாரு ஒரு மாதிரி. இந்த ஸ்கல் சூட் போட்டு இருக்கிறவங்களையும் இந்த சிலந்தி போட்டு இருக்கிறவங்களையும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாரு. பனிஷரை வந்து இந்த ஸ்கல் நோட் பண்ணா நீங்க அதை ஃபர்தரா பாருங்க. அடிக்கடி பனிஷரோட சிம்பிள் வந்து இதுல ஃபோர் ஷேடோ பண்ணிட்டே இருக்காங்க. அது நீங்க அதை ஃபர்தரா பார்க்கலாம் இந்த வீடியோ. அதுல என்ன கான்செப்ட் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த எபிசோட்லயே கவனிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்டலா இது பண்றாங்க. இந்த ஒயிட் டைகர் வந்து சப்டலா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆமா, இன்னும் ஒயிட் டைகர் யாருன்னு தெரியல நம்மளுக்கு இன்னும். ஆமா, ஒரு திடீர்னு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க, மாட்டிக்கிறாரு. அப்புறமா லேட்டரா தான் ரிவீல் பண்றாங்க அவரு தான் ஒயிட் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து புதுசா தான் இருந்தது. நான் வந்து இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு எதிர்பார்க்கல ஒயிட் டைகரை. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் டைகரை வந்து சப்டலா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு போலீஸ்கார போட்டு தள்ளியிருப்பாரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல. கண்டிப்பா காசி. அவங்க அதுல ஹைலைட் என்னன்னா, அவர் வீட்டுல வந்து அந்த சூட் இருக்குது அந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசும்போது அதெல்லாம் ஒரு வித்தியாசமா அது ஒரு காமெடியா இருந்தது. அவங்க ஒய்ஃப் வந்து புலம்பினே இருப்பாங்க, எனக்கு ஹஸ்பண்ட் செட் ஆகல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு காமெடியா இருந்தது பார்க்கும்போது எனக்கு. கண்டிப்பா காசி. ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவாங்க. வெறும் வீட்டுல போய் பார்த்தா இது கட்டளைக்கீழ ஒழிச்சு வச்சிருப்பாரு அவர் சுட்ட. அவ்வளவு ஈஸியா சூப்பர் ஹீரோ சுட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேனுக்கு அப்புறமா இவருதான் வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள போய் இந்த துணி தொகை குடிக்கிற இடத்துல அந்த மாதிரி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் போல. ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு மறைச்சு வைக்கிற மாதிரி தெரியல, அதை ஒளிச்சு வைக்கணும்னு வைக்கல, சும்மா வச்ச மாதிரி தான் வச்சிருக்காரு அவரு. சும்மா அவசரம்னா கீழ இருந்து எடுத்து போட்டு போயிடாரு போல. அது ஆம்லெட். சோ இன்னும் ஒயிட் டைகரை பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கு காசி. நம்மளுக்கு தெரியல ஆக்சுவலி ஒயிட் டைகரை பத்தி நான் அவ்வளவா பார்த்தது இல்ல. சோ அது என்ன மாதிரி பவர்ஸ் அவருக்கு எபிலிட்டி இருக்குன்னு தெரியல. சோ இதுல எப்படி தொடர்ந்து பார்க்கணும். நம்ம டேர்டெவில் அவருக்கு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே ஒயிட் டைகர் காமிக்ஸ்ல எல்லாம் பெருசா தெரியாது, ஆனா இதுல தெரியும், இந்த அனிமேஷன்ல தெரியும். அனிமேஷன்ல வந்து அல்டிமேட் ஸ்பைடர்மேன் சீரிஸ் இருக்குல்ல, அதுல வந்து ஃபீமேல் கேரக்டரா இருக்கும் ஒயிட் டைகர். அதுல வந்து கொஞ்சம் தெரியும், இந்த ஆமுலெட் போட்டா அவங்களுக்கு பவர் வரும், என்ன சூப்பர் ஸ்பீடு, சூப்பர் ஸ்ட்ரென்த், அந்த மாதிரி வந்து அந்த இதெல்லாம் இருக்கும், அந்த பவர்ஸ் எல்லாம் இருக்கும் ஒயிட் டைகருக்கு. அதனால அவ்வளவுதான் தெரியும். இதுல வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒரு மேல் ஒயிட் டைகரா போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் ரேஸ் ஸ்வாப் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஆப்பிரிக்கன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்து வேற ரேஸ்ல ஒரு ஆளை போட்டிருக்காங்க போல. ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா காசி, பல வருஷமா மேல் கேரக்டர் ஃபீமேலா மாத்திட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு ஃபீமேல் கேரக்டர் மேல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னன்னா ஆனா அந்த ஃபீமேல் கேரக்டரே ஒரு நல்லா தான் இருக்கும். அதுவே நல்ல கேரக்டர் தான். அந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீமேல் கேரக்டரே நல்லா தான் இருக்கும். இல்ல இதுல இவருக்கு வந்து செட் ஆகுது ரோல், நல்ல ரோலா கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டிங் நல்லா இருக்கு, ஒரு பெஸ்ட் ரோல் தான். இதுதான் யூஸ் பண்ண முடியும். இதுல செஷன் பண்ணது நல்லதுதான். ஏன்னா அந்த சீரிஸ்ல வர ஒயிட் டைகர் வந்து ஃபீமேல் கேரக்டரா இருந்தாலும் ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு நினைக்கிறேன். அவங்க வந்து ஹை ஸ்கூல்ல இருப்பாங்க. அது வந்து இப்போ டேர்டெவில் வந்து ஏன்னா இப்ப ஹை ஸ்கூல்ல இல்ல, அதனால செட் ஆகாது. அவங்களுக்கு வந்து இப்ப போட்டதான் செட் ஆகும். இப்போ ஸ்பைடர்மேன் கூட போடுறாங்க ஒயிட் டைகர்னா ஓகே, அதுல செட் ஆகும். இப்போ டேர்டெவில்ல வந்து செட் ஆகாது. அதனால ஓகே, கரெக்டான இதுதான். அதுவும் இல்லாம டேர்டெவில் கொஞ்சம் மெச்சூரான சீரிஸாவே இருக்கு. அதனால இந்த சாய்ஸ் உங்களுக்கு கரெக்டான சாய்ஸ். ஜெண்டர் ஸ்வாப் பண்ணது ஓகேவா? சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ இவர் உண்மையிலே நான் எந்த ஐடியால ஃபாலோ பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அது தெளிவாவே காமிச்சிட்டாங்களே. அவரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், யாரோ ரவுடி பசங்க வந்து வம்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு திடீர்னு காப்பாத்த போனா அந்த போலீஸ்காரரு ஸ்லிப் ஆகி வந்து காலி ஆயிடுவாரு. இவரு திடீர்னு பார்த்தா அவரு பேட்ச் எடுத்து காட்டுறாரு, போலீஸ் நாங்க போலீஸ், கூட்டுன்னு போய் செம்ம அடி அடிக்கிறாங்க. முன்னாடியே பண்ணிருக்காங்க. அவர் போலீஸ்னு ஏன் சொல்லல? சோ இங்க கிங் பின் திரும்ப வேலையை காட்டியிருக்காரு இல்லையா? மேபி எனக்கு இது அதுதான் அங்க ஒரு டவுட் வருது. என்ன டவுட் வருதுன்னா, இந்த போலீஸ்காரங்க வந்து அந்த பனிஷர் டாட்டூ போட்டிருக்காங்க. பின்னுக்கும் பனிஷருக்கும் பெருசா கனெக்ஷன் இல்ல. அதனால எனக்கு என்ன தெரியுதுன்னா, இது ஒரு வேளை பனிஷருக்கு சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது. பனிஷர் வந்து தனியாவே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி வேலை வாங்குறாரோ,
அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கான்னு ஒரு தோணுது. சோ பனிச்சர் வேலை வாங்குறாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்கன்னா, இந்த இடத்துல பனிச்சர் வந்து ஒரு விஜிலாண்டிய கொலை பண்ணணும், அரெஸ்ட் பண்ண வைக்கணும் அந்த மாதிரி ஐடியா இல்ல. பனிச்சர் ஆக்சுவலி பனிஷ் பண்றவர், உங்களுக்கு தெரியும், இறங்கி சம்பவம் செய்யறவர் இல்லையா? இல்ல ஓகே, அது ஓகே. ஆனா பனிஷர் வந்து இவங்கள ஆர்டர் பண்ணல. ஒருவேளை பனிஷரை இன்ஸ்பயர் ஆகி இந்த போலீஸ்காரங்க வந்து அவங்களாவே போயிட்டு விஜிலாண்டி மாதிரி யார தப்பு பண்றாங்களோ அவங்கள தனிப்பட்ட, அதாவது அரசு மூலியமா தண்டனை வாங்கி கொடுக்காம அவங்களே தனிப்பட்ட முறையில போய் பனிஷ் பண்றாங்களோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த டாட்டூ, ஸ்கல் டாட்டூ வந்து அவங்க போட்டிருப்பாங்க அந்த போலீஸ்காரங்க. கண்டிப்பா காசி, நீங்க இருக்கலாம். ஆனா இவங்க அப்படி பண்ணலையே. ஒயிட் டைகரை டார்கெட் பண்ணி தானே இந்த சம்பவத்தை பண்ணிருக்காங்க அவங்க. அதுதான் இல்லையே, அப்படி எனக்கு தெரியல. ஏன்னா ஒயிட் டைகர் வந்து கொலாட்டரல் டேமேஜ். திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது, இவர் போய் காப்பாத்தலான்னு போவாரு, அந்த இடத்துல தெரியாதனமா ஒரு போலீஸ்கார போட்டு தள்ளுறாரு. அவர்தான் கான்செப்ட். ஒயிட் டைகரை டார்கெட் பண்ணி எல்லாம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகேங்களா? இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, ஓகே, அது நம்மளுக்கு அந்த ஆங்கிள்லயும் பாத்தீங்கன்னா, இல்ல நீங்க சொல்ற ஆங்கிள் பாத்தீங்கன்னா அப்படியும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒயிட், ஏன்னா கிங் பினுக்கு வந்து விஜிலாண்டிஸ் பிடிக்காது. அதனால அவரே வந்து இந்த மாதிரி டாட்டூ போட்டு போய் அந்த மாட்டி விடுங்க, விஜிலாண்டிஸ் மேல பழிய போடுங்கன்ற மாதிரி கூட அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அந்த மாதிரி பண்றாருதான் கிங் பின். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் பனிஷர் மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் வர்ற மாதிரி அவர் கூட ஐடியா பண்ணலாம். அந்த மாதிரி கூட வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்ற மாதிரி. அது ஃபியூச்சர்ல பார்த்தாதான் தெரியும். வர எபிசோட்ல பாத்தீங்கன்னா பனிஷர் வந்து ஒரு ஜெயில இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க காசி, பிராங்க் கேசில். அதையும் நம்ம பார்க்கணும். சோ எந்த மாதிரி கொண்டு போறாங்கன்னு தெரியல நம்மளுக்கு. ஆமா, அது ஒரு ட்ரெய்லரை வச்சு, மார்வல் ட்ரெய்லர் பத்தி நம்மளுக்கு தெரியும், அதுல கன்ஃபியூஸ் பண்ண நிறைய ட்ரை பண்ணுவாங்க. இது ஃபேக், இது ஒரிஜினல் தெரியாது கண்டிப்பா. ஆமா, அதெல்லாம் பார்த்தாதான் தெரியும். பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் அந்த அந்த இதோட, அந்த சீரீஸோட, அதாவது அந்த எபிசோடோட எண்டிங்கும் நல்லா இருந்தது வித்தியாசமா. ஏன்னா நான் டேட் டெவிலா மாற மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த விட்னஸ் கிட்ட போவார் தெரியும்ல, அந்த கிங், அந்த ஒயிட் டைகர் சண்டை போட்டு அதை காப்பாத்திருப்பாருல அந்த விட்னஸ், அவரை போய் இது பண்ணுவாரு. என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர் அடிக்கிற அடி இருக்கு, மரண சீக்வென்ஸ். அது நல்லாவே காமிச்சிருந்தாங்க. ஒரு பில்டப் எல்லாம் பெருசா இல்லாம சண்டை வருதுன்னா பட்டுன்னு காமிச்சிட்டாங்க. பெருசா எதுவும் எஃபெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு கிரவுண்டடா இருக்கும் அந்த சீனை பாத்தீங்கன்னா. அது நல்லா இருக்கு உண்மையிலேயே. எந்த மாதிரி மென்டலி ஸ்ட்ராங்கான ஆளுன்னு காட்டுறாங்க. அவ்வளவுதான். அடிக்கணும்னு நினைச்சா முடிச்சிருவாரு, அவ்வளவுதான். வேற வழி இல்ல. அவ்வளவுதான், கண்ணத்து தலையில வச்சுட்டாங்க. வேற வழி இல்ல. இப்போ ஒரு சண்டை போடலன்னா அங்கேயே முடிச்சிட்டு இருப்பாங்க டேட் டெவில். கண்டிப்பா நீ அந்த சீசனையே முடிச்சுட்டு போக வேண்டியதுதான். டேட் டெவில பேரை மாத்திட்டு வேற ஏதாவது பேரை வச்சுட்டு தான் போகணும் அந்த சீசனுக்கு. அதனால ஓகே, அந்த பயிற்சி நல்லா இருந்தது. அந்த அடிப்படுறதெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஏன்னா வழக்கமா மார்வெல்ல வந்து அடிக்கும் போது காட்டுவாங்க, எங்க போய் உள்றாரு அதெல்லாம் பெருசா காட்ட மாட்டாங்க. இவர் வந்து அடிக்கிறதெல்லாம் அந்த பஞ்ச் ஃபீல் ஆகுது எனக்கு. அந்த தரையில போட்டு மூஞ்சி அடிக்கிறதா இருக்கட்டும், செவுத்துல தூக்கி அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த ஃபைட் கோரியோகிராஃபி சூப்பரா இருந்தது. கண்டிப்பா அந்த ஒரு ரா ஃபீல் கொடுக்குறாங்க. சூப்பரா இருக்கு அந்த கோரியோகிராஃபி. சோ ஆக்ஷன் டைரக்ஷன் வந்து நல்லா பண்ணிருக்காங்க அந்த ஸ்டண்ட்டுக்குலாம். ஃபைட் சீக்வென்ஸ் இன்னும் எதிர்பார்க்கிறேன். அந்த மாதிரி ஃபைட் சீன்லாம் வந்து மார்வெல்ல இன்னும் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா மார்வெல்ல வந்து ரொம்ப கிளீனா இருக்கும் ஃபைட் சீன். ஒரு மெஸ்ஸியா இருக்காது. சண்டை போட்டா இந்த ரத்தம் வருது அந்த மாதிரிலாம் இருக்காது. அடிப்பான் விழுவான் அவ்வளவுதான் இருக்கும். இந்த ஃபைட் சீன் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியா இருந்தது. ரத்தம் கித்தம் வந்து ஒரு மாதிரியா இருந்தது, நல்லா இருந்தது. அது அந்த ஃபைட் சீன் வந்து விண்டர் சோல்ஜர்ல நான் பாத்திருக்கேன். நீங்க ஒரு விஷயம் மறக்கூடாது. ஆனா ஃபால்கன் விண்டர் சோல்ஜர்ல ஏஜென்ட், யுஎஸ் ஏஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளட் காமிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அங்க இருந்தே ஒரு விதை போட்ட மாதிரி தெரியுது. கேப்டன் அமெரிக்கா ஷீல்ட்லயே ரத்தம் பட்டுருச்சு. அந்த மோட்டல் காம்பேட்ல வர ஃபெட்டாலிட்டி மாதிரி பண்ணிருப்பாரு. ஷீல்ட வச்சு தலையில அடிச்சு நசுக்கி இருப்பாரு. அதுவும் வித்தியாசமா தான் இருக்கும், புதுசா இருந்திருக்கும். இனிமே நாங்க வந்து இறங்கி செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி. அது ஒரு நல்ல விஷயம் தான் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். அதனால 2 எபிசோட் பார்த்த வரைக்கும் ஓகே, நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து அந்த அடிஸ்ட் அவருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்லோ பேர்ன் த்ரில்லர் பாக்குறதுக்கும் ஒரு ஸ்லோ பேர்ன் கோர்ட் ரூமா பாக்குறதுக்குமே ஒரு என்ன சொல்றது, ரெண்டுத்துக்கும் இடையில இவங்க வச்சிருக்க மாதிரி ஒரு த்ரில்லர், கிரைம் சீக்வன்ஸ், கோர்ட் ரூம் டிராமா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்றாங்க. ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது நல்லா இருக்கு பீத்தன். அந்த மிக்சிங் வந்து நல்லா இருக்கு. என்னன்னா இப்போ ஷீஹல்க்ல எடுத்துட்டீங்கனாலும் அதுவும் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆக்ஷன் அண்ட் கோர்ட் ரூம் டிராமா தான் அந்த சீரீஸே. ஆனா அது சரியா ஹேண்டில் பண்ணிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அதை பத்தி இதுல வந்து அந்த அந்த த்ரில்லர் நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ யாரு வந்து டெட் ஷாட் வந்து அசைன் பண்ணது, அவர் ஃப்ரெண்ட போட்டு தரல, வில்சன் ஃபிஸ்கோட ஓகே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு காட்டுறீங்க. அந்த மாதிரி வந்து புல்சைய வந்து யார வந்து அசைன் பண்ணாங்க, அவரோட ஃப்ரெண்ட வந்து காலி பண்ண அப்படின்னு அந்த ஒரு ட்விஸ்டா இருக்கணும். இப்போ வில்சன் ஃபிஸ்கோட இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வரல பாருங்க. உங்களுக்கு புல்சையோட இது அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. சோ ஃபுல்லா இப்போ ஒயிட் டைகர் ஃபோக்கஸ் ஆமாரி. ஏன்னா டேர்டெவில் வந்து நான் உன்னை காப்பாத்துவே நிக்கிறாரு பாருங்க. அந்த விஷயம் எல்லாம் பார்க்கலாம் நம்ம. ஆமா, ஏன்னா அவருக்கு தான் தெரியும்ல யார் உண்மை சொல்றாங்க யார் போய் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அந்த ஒரு பவர் இருக்கு அவருக்கு.
அதனால அவரே வந்து நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு விஜிலாண்டியை வந்திருப்பாரு. காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு அவரோட எண்ணம். இல்ல, அப்படி இல்ல, அவரே அப்போஸ் தான் பண்ணிருப்பாரு. நீ வந்து என்கிட்ட போய் சொல்லிட்ட, நீ விஜிலாண்டி என்கிட்ட சொல்லியிருக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் கேட்பாரு. விஜிலாண்டியை காப்பாத்தணும்னு இல்ல, ஒரு இன்னோசென்ட் மேனை காப்பாத்தணும்னு தான் அவர் ட்ரை பண்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் வேணும்ட்டு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி. கண்டிப்பா. ஏன்னா அவரே வந்து இல்ல விஜிலாண்டி எல்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காரு இப்போ. கண்டிப்பா. அவருக்குமே பர்சனலாவே விஜிலாண்டி எல்லாம் தேவையில்ல, இப்போ என்னால சாதாரண மனுஷனா இருந்து என் ஃப்ரெண்டை காலி பண்ணவன தண்டனை வாங்கி கொடுக்கும் போது எதுக்கு விஜிலாண்டின்ற மாதிரி மைண்ட் செட்ல தான் இப்போதைக்கு இருக்காருன்னு தெரியுது எனக்கு. கண்டிப்பா இத மாத்திரவா நினைக்கலாம் 2 எபிசோட்ல. அது மாத்திதான் ஆகணும். ஏன்னா அது கன்ஃபார்மா மாத்திதான் ஆகணும். போற போக்குல அது அப்படியே மாத்திடுவாங்க நீங்க சொன்ன மாதிரி. இந்த பார்ன் அகைன் எப்போ நடக்க போகுதுன்றதுதான் வெயிட் பண்ணணும், பார்க்கணும் காசு. கண்டிப்பா. அதனால ஓகே, எபிசோட் 2 வந்து நல்ல தரமா இருந்தது. அந்த ரோட்ல அந்த உடனடியா இப்பயே சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமுக்காக பண்ணுவார்ல கிங்பின், அந்த சீனா இருக்கட்டும். அது ஹைலைட் எனக்கு என்னன்னா ஒரு டிஃபரெண்டான அப்ரோச் பண்ணிருந்தாங்க. ஒரு கிங்பின் இந்த மாதிரி பார்க்கவே முடியாது நம்ம. சோ நல்லா இருக்கு அது காசு. இல்ல அது ரியாலிட்டி கூடயும் செட் ஆகும். அந்த சீன்லாம் வந்து ரியாலிட்டி கூடயும் செட் ஆகும். இப்போ நம்ம ஊர்லயே ஒரு கவுன்சிலர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கெட்டவராவே இருக்காரு, அவர் ரவுடியா இருக்காருன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா நம்மளுக்கு வந்து ரோடு போட்டு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்லவருன்னு நம்மளே சொல்லிடுவோம். என்னதான் ஒரு பாஸ்ட்ல கெட்டது வந்தாலும் அது வந்து ஒர்க் ஆகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுதான் இது ஒரு அது வந்து அந்த ரியாலிட்டி வந்து நல்லா இருந்தது அந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். அந்த ரியலிஸ்டிக்கா கொஞ்சம் கொண்டு போறது வந்து அது என்ஜாய் பண்ற மாதிரி. கண்டிப்பா காசி. சோ இன்னும் பாத்தீங்கன்னா அந்த ஹெல்த் கிச்சன்ல என்னென்ன நடக்க போகுது கண்டிப்பா பொறுத்து இருந்து பார்க்கணும் காசி. ஆமா, வர எபிசோட்ல பாப்போம். அதே மாதிரி இன்னொன்னு வந்து அந்த அவுட்ரோ சாங் ஐம் கோனா கெட் ஃப்ரீ அப்படின்னு, அதாவது டேர் டெவில் வந்து வெளியே வர போறாருன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு அவுட்ரோ சாங் பண்ணிருப்பாங்க. அதுவும் ஒரு மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அடிக்கடி இந்த மியூசிக் லவர் காட்டிட்டே இருக்கீங்க. இல்ல மியூசிக் லவர் இல்ல, அந்த மாரல்ல அந்த ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த எபிசோடுக்கு ஏத்த மாதிரி ஒரு அவுட்ரோ சாங் போடுவாங்க. கரெக்ட் தானா? பட் நீங்க சொன்னதை நான் கேட்ட ஞாபகமே எனக்கு இல்ல. ஓகே, பட் இருந்தாலும் அவரு அந்த அடிச்சு கத்துவாரு தெரியுங்களா, அது வந்து ஐம் கோனா கெட் ஃப்ரீன்ற மாதிரி ஒரு மியூசிக்ல இருக்கும், ஒரு பாட்டு போட்டுட்டு இருப்பாங்க, நல்லா இருக்கும். இது வந்து பல சீரீஸ்ல பண்றதுதான். இப்போ பாய்ஸ் எடுத்துட்டீங்களா கூட அதுலயும் ஒவ்வொரு எபிசோடுக்கு முடிக்கிறப்பவும் ஒவ்வொரு சாங்கா போடுவாங்க. அந்த எபிசோடுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சாங் ஒன்று போட்டு விட்டுருவாங்க. அதெல்லாம் பயங்கரமான சீரீஸ் காட்சி. கண்டிப்பா அதெல்லாம் நம்ம மறக்க முடியாத அடுத்த சீசனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். அதுவும் கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம் அடுத்த எபிசோட் 3 பார்த்து அதுவும் ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ 3-4 அப்படின்ற அடுத்தடுத்து நம்ம கண்டினியூவா போட்டோம். எபிசோட் 3-4 வந்து அடுத்த பாட்காஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்காஸ்ட்ல சந்திப்போம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பார்க்கலாம் மக்களே.